छोटी छोटी बातों में சின்ன சின்ன விஷயங்கள்ல ये नफा और नुकसान का हिसाब किताब चलता रहता है। இந்த லாபம் பிறகு நஷ்டத்தினோட கணக்கு போயிட்டே தான் இருக்கு. मान लो क्लास हो रहा है சப்போஸ் இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்குது, और कोई दूर कोने में बैठा कुछ होता रहा है, பிறகு தூரம் ஒரு ஓரத்துல உட்காந்து குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. क्या नफा होगा या नुकसान होगा? இதுல லாபம் கிடைக்குமா இல்லைன்னா நஷ்டம் கிடைக்குமா? दूर कोने की फुसफुसाहट, இப்போ தூரத்துல உட்காந்து கார்னர்ல அதாவது ஒரு ஓரத்துல உட்காந்து குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. दूसरे कोने तक पहुंच रही है। அது எப்படின்னா இன்னொரு ஓரத்து வரைக்கும் அது போயிட்டு இருக்குது, அவங்களோட வாய்ஸ் போயிட்டு இருக்குது. जिस जिसके कानों में वो फुसफुसाहट पहुंच रही है, யார் யாரோட காதுல அந்த குசு குசுன்னு பேசிக்கிறாங்க இல்லையா, மெதுவாக பேசிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் யார் யார் காதுக்கு போய் சேருதோ उसका वाइब्रेशन टूट रहा है, அவங்களோட வைப்ரேஷன் உடைஞ்சு போயிட்டு இருக்கு. एकाग्रता भंग हो रही है। அந்த ஒரு நிலை படுத்துக்கிற அந்த நேரம் அந்த ஒரு ஸ்டேஜ்ன்றது அது கண்டனம் ஆயிட்டு இருக்குது. तो वो वाइब्रेशन टूटने का அப்போ அந்த வைப்ரேஷன் என்ன உடைஞ்சு போகுதோ போயிட்டு இருக்கோ, या तोड़ने का जो विकर्म बन रहा है, பிறகு அதை உடைக்கிறதுக்கான என்ன விக்ரமம் ஆயிட்டு இருக்கு. फुसफुसाहट करने वाले அந்த குசுகுசுன்னு பேசிக்கிறாங்க இல்லையா அவங்க और उसको सुनने वाले, பிறகு பேசக்கூடியவங்க பிறகு அதை கேட்கக்கூடியவங்க, दोनों के ऊपर ரெண்டு பேரு மேலையும் वो घाटे का सौदा बन रहा है। அது எப்படின்னா லாஸினோட அந்த கணக்கு ஏற்பட்டு இருக்கு. है छोटी सी बात, அது ஆக்சுவலி சின்ன விஷயம்தான், लेकिन असर बहुत ज्यादा हो रहा है। அது சின்ன விஷயம்தான், ஆனா பிரபாவம் என்றது ரொம்ப பெரிய பிரபாவம் ஏற்பட்டு இருக்கு. वाला भी घाटे में जा रहा है கேட்கக்கூடியவங்களும் லாஸ்ல போயிட்டு இருக்காங்க, और सुनाने वाला भी பிறகு சொல்லக்கூடியவங்களும் घाटे में जा रहा है। லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. एक बार करता है, दो बार ऐसा करता है, ஒரு தடவை செய்யறாங்க, ரெண்டு தடவை எப்படி செய்யறாங்க, चार बार ऐसा करता है, 4 தடவை எப்படி செய்யறாங்க, रोज रोज ऐसा करता रहता है। தினமும் இப்படியே செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. तो वो जो घाटा का हिसाब बन रहा है वो रोज रोज का बढ़ते 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 अंत में कितना हो जाएगा? இப்போ என்ன லாஸினோட அந்த அந்த பிஸ்னஸ் என்ன போயிட்டு இருக்கு இல்லையா, இப்படி தினமும் செய்ய 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 லாஸ்ட்ல என்ன ஆயிடும், माला का दाना नीचे उतरता जाएगा மாலையினோட மணி கீழே இறங்கிட்டே வருமா या ऊपर चढ़ता जाएगा? இல்லைன்னா மேலே ஏறிட்டே போகுமா? है? नीचे उतरता जाएगा। கீழே இறங்கிட்டே தான் வரும். अंत में जब रिजल्ट निकलेगा கடைசியில எப்போ ரிசல்ட் அவுட் ஆகுமோ तो कहेगा है அப்போ சொல்வாங்க, என்ன हम तो रात के 2 बजे उठ करके हमने पुरुषार्थ किया। நான் இரவுல 2 மணிக்கு எஞ்சி புருஷார்த்த செஞ்சிருக்கேன். हम तो 1 बजे से उठते थे, நான் 1 மணிலிருந்து எஞ்சி நினைவு பண்ணிட்டு இருந்தேன், दूसरों को भी அதாவது எஞ்சிட்டு இருந்தேன், उठाते थे। மற்றவங்கள கூட எழுப்பிட்டு இருந்தோம். हमारा ये पद क्यों बन गया? நமக்கு ஏன் இப்படிப்பட்ட பதவி கிடைச்சது? कर्मों की बहुत बुरी गति இந்த செயல்களினோட ரொம்ப ஆழமான அந்த கதி வழி अभी चल रही है। இப்போ போயிட்டு இருக்கு. उस बुरी गति पर अगर अभी ध्यान नहीं दिया அந்த ஆழமான தன்மை ஆழமான அந்த விஷயம் என்ன இருக்குதோ அது மேல இப்போ ஒருவேளை அந்த இது வைக்கல கவனத்தை செலுத்தலைன்னா तो बहुत पछताना पड़ेगा। இப்போ ரொம்ப வருத்தம் பட வேண்டியதாக வரும். பாபாவோட வீடா இருக்குது, பாபா இனிமே ஆனவர், बाबा तो कुछ नहीं कहता, பாபா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. क्योंकि बाबा का अभी गुप्त पाठ भी चल रहा है। ஏன்னா பாபாவோடது இப்போ குப்தமான பாட்டு கூடயும் போயிட்டு இருக்கு. गुप्त पाठ जब तक चल रहा है எப்போ வரைக்கும் குப்தம் பாட்டு போயிட்டு இருக்கோ तब तक बच्चों की अवस्था में कभी निश्चय அப்போ வரைக்கும் குழந்தைகள் என்னோட ஸ்டேஜ்ல சில டைம்ல நிச்சயம் और कभी சில டைம்ல अनिश्चय चल रहा है। அனிஷ்டை போயிட்டு இருக்குது. लेकिन ये गुप्त पाठ भी आखिर कब तक चलेगा?
ஆனா இப்போ இந்த குப்தமான பாட்டு கூடயும் கடைசி வரைக்கும் எப்போ வரைக்கும் இது போயிட்டு இருக்கும்? கடைசி கூட எப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கும்? இப்போ இப்படியே यही करता रहेगा क्या? இப்படியே போயிட்டு இருக்குமா என்ன? करता रहेगा? இப்படியே போயிட்டு இருக்குமா? या अब टाइम पूरा होने जा रहा है? இல்லைன்னா இப்போ டைம் முடிய போகுதா? अब जो 7 साल राजधानी स्थापना होने के बताए वो टाइम पूरा हो चुका। இப்போ 60 வருஷம் ராஜதானி ஸ்தாபனைக்கான டைம் என்ன சொல்லியிருக்காங்களோ அது முடிஞ்சு போயிடுச்சு. 1 साल जो रूंग का दिया था वो भी पूरा हो चुका। ஒரு வருஷம் ரூங் வருஷ் அதாவது எக்ஸ்ட்ரா பீரியட் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அது கூடயும் முடிஞ்சு போயிடுச்சு. 37 से यज्ञ की आरंभ हुआ और 37 இருந்து 1937 இருந்து இந்த யக்ஞம் ஆரம்பமாயிருக்கு. 97 तक இப்போ 97 வரைக்கும். 99 तक எந்த ஆன்வே வரைக்கும்? 97னா 97க்காக சொல்றாங்க. 97க்கு பாபா அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஆன்வே வருகு வரைக்கும்? 97 तक 7 ஆன்வே தக். 7 साल पूरे हो गए। அதாவது 97னா 97. 97 வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா 60 வருஷங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. और 1 वर्ष रूंग का பிறகு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா பீரியட் 98 98 वो भी पूरा हुआ। அது கூடயும் முடிஞ்சிடுத்து. अभी उससे भी सुई आगे बढ़ गई। அதை விட முன்னாடி போயிடுச்சு டைம். बिल्कुल पका पड़ा है। டைம் எப்படின்னா கம்ப்ளீட்டா அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. कोई की नजरों में वो राजधानी दिखाई पड़ रही है। ஒரு சில பேரோட பார்வையில அந்த ராஜதானி தென்பட்டுட்டு இருக்கு. जितने ऊंचे पुरुषार्थी है எந்த அளவுக்கு உயர்ந்த புருஷார்த்தி ஆயிருக்காங்களோ उनको वो राजधानी सामने दिखाई पड़ रही है। அவங்களுக்கு அந்த ராஜதானி முன்னாடி தென்பட்டுட்டு இருக்கு. वो संगठन दिखाई पड़ रहा है அந்த சங்கடனம் தென்பட்டுட்டு இருக்கு. और कोई को दिखाई नहीं पड़ रहा है। பிறகு ஒரு சில பேருக்கு தென்படவே இல்லை. तो भूले जाती किससे होंगी? அப்போ தவறுகள் எல்லாத்தை விட யார் மூலமாக அதிகம் நடக்குது? जिनको वो नया संगठन दिखाई नहीं पड़ रहा है யாருக்கு அந்த புது சங்கடனை தென்படலையோ उनसे जाती भूले होगी। அவங்க மூலமாக அதிக தவறுகள் ஏற்படுதா? या जिनको वो स्वर्गीय संगठन दिखाई पड़ रहा है राजधानी பிறகு யாருக்கு அந்த ஸ்வர்கிய சங்கடனை தென்பட்டுட்டு இருக்குது? हुई दिखाई पड़ रही है। ராஜதானி ஸ்தாபனை ஆயிருக்குது, இது தென்பட்டுட்டு இருக்கு. उनसे ज्यादा भूले होंगी। அவங்க மூலமாக அதிக தவறுகள் ஆகுதா? ये अपनी अपनी आँख है। இது தன்னோட கண்கள் ஆயிருக்கு. ये दृष्टि का वरदान मिल रहा है, मिल चुका है। இந்த திருஷ்டியினோட வரம் கிடைச்சிட்டு இருக்குது, मिला கிடைச்சிடுத்து, हुआ है, கிடைச்சிருக்கு. तो मिल चुका है। இப்போ என்ன கிடைச்சிருக்கோ तो मिल रहा है। சில பேருக்கு எப்படின்னா சில பேருக்கு கிடைச்சிடுச்சு, சில பேருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. कोई वो वरदान लेने में अभी भी लगे हुए हैं। ஒரு சில பேர் வர்தானத்தை எடுத்துக்கிறதுல இப்போ கூடயும் தொடர்ந்து இருக்காங்க, அதுலயே ஈடுபட்டு இருக்காங்க. अभी இப்போ वो दृष्टि परिवर्तन का समय அந்த திருஷ்டி பரிவர்த்தனத்தினோட நேரம் हम ब्राह्मण बच्चों का पूरा होने जा रहा है। பிராமண குழந்தைகளான நம்மளது அது கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ब्राह्मण माना பிராமணனா कितनी संख्या? எவ்வளோ எண்ணிக்கை? 9 लाख। 9 லட்சமா? ब्राह्मण माना जो पवित्रता का विरुद्ध लेने वाले हैं। பிராமணன்னா யாரு? பவித்திரத்தையினோட அந்த ஒரு சத்தியம் செய்யக்கூடியவங்க. 16,108। வெறும் 16,108. ब्राह्मण माना जो राजयोगी है। பிராமணன்னா யாரு? ராஜயோகியா இருக்காங்க. प्रजा योगी नहीं, பிரஜாயோகி இல்ல. प्रजा तो 9 लाख होगी। பிரஜா 9 லட்சம் இருப்பாங்க. लेकिन क्या है?
ஆனா என்ன இருக்காங்க? राजयोगी। ராஜயோகி. एक एक बात की, एक एक कर्म की, ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொரு செயல்கள், एक एक संकल्प की, ஒவ்வொரு எண்ணங்கள், दुनिया को राज को जानने वाले, அதோட ஆழமான தன்மை, அதை தெரிஞ்சுக்க கூடியவங்க, அதோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க கூடியவங்க. वो है राजयोगी ब्राह्मण बच्चे। அவங்க இருக்காங்க ராஜயோகி பிராமண குழந்தைகள். और ये ब्राह्मणों का परिवार है। பிறகு இது பிராமணர்களோட பரிவாரமா இருக்கு. अभी दृष्टि में वो राजधानी दिखाई दे रही है, இப்போ இந்த திருஷ்டில இந்த ராஜதானி தென்பட்டு இருக்கு. लेकिन प्रैक्टिकल में नहीं है। ஆனா பிராக்டிக்கல்ல இல்ல. इसलिए அதனால दृष्टि में है, वृत्ति में है, திருஷ்டில இருக்குது, உள்ளுணர்வுகள்ல இருக்கு, प्रैक्टिकल में नहीं है। பிராக்டிக்கல்ல இல்ல. इसलिए அதனால इसका प्रभाव क्या पड़ जाता है? இதனோட பிரபாவம் என்ன ஏற்படுது? राजधानी अप्रत्यक्ष में है, ராஜதானி அப்பிரத்யக்ஷத்துல இருக்குது, பிரத்யக்ஷம் இல்லாத, அதாவது ஆகாத நிலைமையில இருக்குது. प्रत्यक्ष में दिखाई नहीं पड़ रही है, அது பிரத்யக்ஷமாக வெளிப்படல, தென்படல. तो उसका प्रभाव हम बच्चे के ऊपर क्या पड़ता रहता है? அப்போ அதனோட பிரபாவம் குழந்தைகளான நம்ம மேல என்ன ஏற்பட்டுட்டு இருக்கு? कि हमारी अवस्था ऊंचे और नीचे बनती है। ये अप एंड डाउन होने का टाइम नहीं है। இப்போ நம்மளோட ஸ்டேஜ் அப் அண்ட் டவுன்ல வருது. ஸோ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ அப் அண்ட் டவுன்ல வர நேரம் இல்லை இது. अभी समय है இப்போ நேரம் என்னன்னா एक रस रहने का। ஒரு ரசனையில இருக்கக்கூடிய ஸ்டேஜாக இருக்கணும், அதாவது ஒரே மாதிரி இருக்கணும் ஸ்டேஜ். कहते हैं हम समय में जितना एक रस कोई रहता है, அதாவது பாபா சொல்றாங்க, எந்த அளவுக்கு யாரு ஏக்கரசாக இருப்பாங்களோ उतना अच्छी जगह जन्म होता है। அந்த அளவுக்கு நல்ல இடத்துல ஜென்மமாகும். और अंत समय में जितना घाबरे आते हैं, அதாவது கடைசி நேரத்துல எந்த அளவுக்கு ஒரு நிலை அதாவது ஏக்கர ஸ்டேஜ்ல இருப்பாங்களோ அவங்களுக்கு நல்ல இடத்துல ஜென்மம் கிடைக்கும். பிறகு கடைசி நேரத்துல யாருக்கு இந்த கஷ்டமாகும் இல்லையா, उतना नीची जगह जन्म होता है, அந்த அளவுக்கு தாழ்ந்த இடத்துல போய் ஜென்மமாகும், दुर्गति होती। துர்கதி ஆகும். दुर्गति துர்கதி और सदगति பிறகு சத்கதி. ये अभी हो रही है। இது இப்போ ஆயிட்டு இருக்குது. 5,000 वर्ष दुर्गति और सदगति 5,000 வருஷம் இந்த துர்கதி பிறகு சத்கதி का फाउंडेशन नहीं पड़ना है। அதோட ஃபவுண்டேஷன் என்றது ஏற்படாது. अभी जो हुआ இப்போ என்ன ஆச்சோ तो हुआ, அதாச்சு, என்ன ஆச்சோ அது முடிஞ்சு போயிடுச்சு. இது ஆடியோ கேசட் நம்பர் 383 383. இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓம் சாந்தி.